ஹாய் நண்பர்கள், எல்லாருக்கும் வணக்கம். விஜய் அண்ணாவை பத்தி ஒருத்தர் கேட்கிறாரு, கோட் படத்துல 80 கோடி லாபம் பார்த்தார, மக்களுக்கு அதுல எதுவும் பங்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏங்க, கொஞ்சமாவது அறிவு இருந்தா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பீங்களா? அவரு கஷ்டப்பட்டு உழைச்சது எதுக்குங்க அவர் மக்களுக்கு பங்கு கொடுக்கணும்? ஒவ்வொருத்தரும் படம் பார்க்க போறோம்னா அது எதுக்காக? வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, வெளியிடத்துக்கு வந்து அங்க பிரச்சனை, இது எதுவுமே இல்லாம 3 மணி நேரம் நல்லா ஜாலியா ஹாப்பியா மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கணும் அப்படின்றதுக்காக படம் பார்க்க வராங்க. அதுல யாராவது ஒருத்தன் விஜய் நல்லா இருக்கணும், அஜித் நல்லா இருக்கணும், சிவகார்த்திகேயன் நல்லா இருக்கணும்னு படம் பார்க்க வரீங்களா? எல்லாருக்குமே ஒரு சுயநலம் இருக்கு. ஏன் அந்த 200 ரூபாய் காசை ரோட்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களா? அது இல்லை. அப்ப அவர் மட்டும் எதுக்கு அவரு கஷ்டப்பட்டு உழைச்ச காசை மக்களுக்கு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அரசியல் வர்றது ஒவ்வொரு குடிமகனோட உரிமை. அதை யாராலையும் எதிர்த்து கேட்க முடியாது, தடுக்கவும் முடியாது, இல்லையா? நீங்க கூட ஏதாவது எலெக்ஷன்ல நிக்கலாம், காசு வேணும். அதனால தான் அவர் சம்பாதிச்சு இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து ஒரு நாள் கூட ஒரு இன்டர்வியூல கூட நான் அரசியல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லவே கிடையாது. கரெக்ட் தானே? எல்லாம் காலம் வரும்போது வரும், அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு மனுஷன் அவனோட எய்ம்ல மாறாம இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ வரைக்கும் சொன்ன மாதிரி அரசியல் வந்துட்டாரு. இப்ப அரசியல் வந்ததுக்கு அப்புறம் மாநாடு நடத்தணும், மக்களை போய் சந்திக்க போகணும், ஏதாவது போராட்டம் நடத்தணும்னா அவங்க கூட நிக்கணும், ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்கணும். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? ஏன் நீங்க கொடுப்பீங்களா? ஏங்க, அதுக்கு தானங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சு வந்திருக்காரு. ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னா அதற்கான ஒரு பலம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்து நேரம் வரும்போது இறங்கியிருக்காரு. அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான மனிதங்க அவரு. அவருக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அவர் நமக்காக என்னென்னாலும் பண்ணுவார். ஸோ விஜய் அண்ணா மனுஷன். எனக்கு என்ன தேவையோ நான் பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன மதிப்பீங்க. எனக்கு பண்ண மக்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறவனா மிதிப்பீங்க, அப்படிதானே? அதில் போங்க நீங்களும் உங்க